ஹீரோ கரஸ்ல மாஸ்டர் டிகிரி போட்டிருப்போம். ஸோ எக்ஸாமுக்காக வெளியே போகணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்றா. இந்த பொண்ணுமே போயிட்டு வரதுக்காக ஒரு கயிறுலாம் கட்டி விடுறா. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ஊருக்கு திரும்பி வரான். ஆனா அவங்க மாமா ஆளை வச்சு ஹீரோவை போட்டு தள்ள முடிவு பண்ணி கத்தியாலேயே குத்திடுறாங்க. பட் ஹீரோ வருவானு இந்த பொண்ணு வீட்லயே காத்துட்டு இருக்கா. அப்ப எங்க மாமா இந்த பொண்ணு கட்டின கயிறை கொண்டு வந்து இனிமேல் அவன் வரவே மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இருந்தாலுமே ஹீரோவுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோவை ஒரு இடத்துல பார்த்தவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து போடுறாங்க. தென் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்டும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து வீடு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இனிமேல் அந்த பொண்ணு கூட பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா சொல்லிடுறாரு. நம்ம புள்ள அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லும் போதே நம்ம வேணாம்னு சொல்லி இருக்கணும். ஆனா அப்பாவா நான் அதை சொல்லாம விட்டுட்டேன். சோ நம்மளும் ஒரு காரணமா இருப்போம்னு சொல்லி ஒரு குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ இல்லாம இருக்கா. சோ அந்த பொண்ணை தான் தேடி போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் தேடி வந்துடுறாங்க. அப்ப இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்ததுமே கட்டிப்பிடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து அப்பா உன்னை தேடி வந்திருக்காருன்னு சொல்றாங்க. சோ ஹீரோவும் தேடி போறான். ஆனா அவங்க அப்பாவை இந்த பொண்ணோட மாமா ஒரு போலீஸ் குரூப் கூட சேர்ந்து இவன் கண்ணெதிரிலே சாவடிச்சிடாரு. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டையும் கொன்னுறாங்க. இப்ப அப்பாவே கொன்னுட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பழி போட்டு ஜெயில தள்ளிடுறாங்க. அண்ட் பல வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வரான். இந்த போலீஸை பார்த்ததுமே போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹீரோயின் கொலைகேஸ்ல ஜெயில இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகிறான். ஆக்சுவலா இந்த பொண்ணோட மாமா ஹீரோட அப்பாவை போட்டு தள்ளிட்டு இந்த பொண்ணுகிட்டே வந்து தப்பா நடக்க ட்ரை பண்ணுவான். அப்ப இந்த பொண்ணு கோவத்துல அங்க இருக்க சாமி சிலையை எடுத்து இவங்க மாமாவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறா. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஜெயிலுக்கு போறா. இந்த பொண்ணோட பேரு சொல்லி ராகவான்றவர் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து பாக்குறா. அண்ட் உனக்காக நான் ஜெயில இருந்து வெளியே வர வரைக்குமே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றான். சோ அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமா வரா.